போன வீடியோவில் ஸ்டாக் புரோக்கர்னா யார், ஸ்டாக் புரோக்கரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்டாக் புரோக்கரை சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. சப்போஸ் அந்த ஸ்டாக் புரோக்கர் அவங்களோட கடையை மூடிட்டு போயிட்டாங்கன்னா, அதாவது அவங்களோட கம்பெனி மூடிட்டு போயிட்டாங்கன்னா, நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக் என்ன ஆகும், அதை எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது அப்படின்ற அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இந்த சீரீஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மார்க்கெட்டில் எந்த விதமான ஸ்டாக் ஆப்ஸ் வேணால் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், எந்த ப்ரோக்கரேஜ் சர்வீசஸ் வேணால் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கி விற்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி அப்படின்ற 2 எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தான் வாங்கி விற்க முடியும். அதே மாதிரி உங்களோட ஸ்டாக் வந்து ஸ்டோராக இருக்கக்கூடிய இடம் வந்து 2 இடமா தான் இருக்கும். ஒன்று சிடிஎஸ்எல், இன்னொன்று என்எஸ்டிஎல். இதுதான் போன வீடியோவில் வந்து டிமேட் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒரு வாட்டி அந்த வீடியோவை வந்து பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட் மூலிமா நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக் வாங்கினாலுமே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் பேப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ரேஞ்சுக்கு நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக் வாங்கினாலுமே அது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் இருக்குது. இதுதான் டிமெட்டீரியலைசேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டிமெட்டீரியலைஸ் ஃபார்ம் ஆர் எலக்ட்ரானிக் ஃபார்மேட் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது 2 கம்பெனி தான், அதாவது சிடிஎஸ்எல் அண்ட் என்எஸ்டிஎல். என்எஸ்டிஎலுக்கு ஃபுல் ஃபார்ம் நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட், சிடிஎஸ்எலுக்கு ஃபுல் ஃபார்ம் செக்யூரிட்டி டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட். நீங்கள் ஒரு ஸ்டாக் ப்ரோக்கரேஜ் ஆப் வந்து யூஸ் பண்ணலாம். லைக் ஜீரோதாவோ, க்ரோ, அப்ஸ்டாக், ஏஞ்சல் ஒன், கோட்டாக் செக்யூரிட்டிஸ், எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் ப்ரோக்கரேஜ் ஆப்பு என்எஸ்டிஎல் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை சிடிஎஸ்எல் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டாக்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்களா அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் எந்த ப்ரோக்கரேஜ் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதில் ப்ரொஃபைலில் போய்ட்டு எந்த மாதிரியான செக்யூரிட்டி டெபாசிட்டரி வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். சிடிஎஸ்எலா என்எஸ்டிஎல்லான்னு இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைனா உங்களோட டிமேட் அக்கௌண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அது 16 டிஜிட் நம்பராக இருந்தது அப்படின்னா அவங்க சிடிஎஸ்எல் யூஸ் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. இதே என்எஸ்டிஎலோட டிமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டிமேட் அக்கௌண்ட் ஐடி வந்து ஐஎன் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபாலோட் பை 14 டிஜிட்ஸ் நம்பர்ஸ் வந்து இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போனா ஸ்டாக் ப்ரோக்கர் எல்லாருமே வந்து ஏதாச்சும் ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டரி தான் வந்து யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஐசிஐசிஐ அப்படின்ற அந்த ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா 2 செக்யூரிட்டி டெபாசிட்டரியும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. போத் அவங்களோட இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல்லையும் இருக்கும், ஒரு சில அக்கௌண்ட்டில் என்எஸ்டிஎலும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ப்ரோக்கர் ஆப்ஸ்லாம் வந்து ஒரே ஒரு டிமேட் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில ப்ரோக்கரேஜ் ஆப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல் 2த்துலையுமே டைப் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சிடிஎஸ்எல் மூலிமா எத்தனை பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல யார் யாரெல்லாம் சிடிஎஸ்எல் மூலிமா வந்து அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிடிஎஸ்எல் மூலிமா க்ரோ, அப்ஸ்டாக், ஜீரோதா இவங்கெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அதாவது டிபி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எல்லா ப்ரோக்கரேஜ் ஆப்புமே வந்து இந்த டிபி, அதாவது டிமேட் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணி தான் இந்த எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டான இந்த ஸ்டாக்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. எந்த ஒரு ஸ்டாக் இன்ஃபர்மேஷனுமே வந்து ப்ரோக்கரேஜ் கிட்ட கிடையாது. ஸோ இதனால் அந்த ஒரு ப்ரோக்கரேஜை வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணால் கூட அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் சிடிஎஸ்எல் இல்லை என்எஸ்டிஎல் அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்கு போய் உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக வந்து அதை ரிட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஸ்டோர் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது உங்களோட ஸ்டாக் இன்ஃபர்மேஷனை டிமேட் அக்கௌண்ட்டில் ஸ்டோர் பண்ணுறாங்க இல்லையா, இதுக்கு தான் எல்லா டிரான்சாக்ஷன் அப்பவும் ஒரு 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரையும் டிபி சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சார்ஜஸை வந்து போடுவாங்க. இந்த ஒரு டிபி சார்ஜஸ் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எப்போலாம் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து டெலிவரி எடுக்கிறீங்களோ அப்போலாம் கண்டிப்பாக அந்த டிபி சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இதே வந்து இன்ட்ராடே, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரியான ட்ரேடிங் ஆக்டிவிட்டி நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு டிபி சார்ஜஸ் வராது. இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் எப்போலாம் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து விற்கிறீங்களோ இந்த டிபி சார்ஜஸ்க்கு ஒரு 18% ஜிஎஸ்டி வேற போடுவாங்க. பொதுவாக நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்றீங்க அப்படின்னா அதில் மேஜரான சார்ஜஸே இந்த டிபி சார்ஜஸ் தான் இருக்கும். ஏன் வந்து ஒரு டெலிவரி எடுக்கும்போது மட்டும் டிபி சார்ஜஸ் வந்து ஒரு 20 to 30 rupees அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த டிபி கம்பெனிஸ், அதாவது சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎலுக்கு மேஜர் ரெவன்யூவே வந்து இந்த ஒரு டெலிவரி சார்ஜஸ் மூலியமாக தான் வந்துட்டு இருக்கு. அதனால தான் இந்த காஸ்ட் வந்து இவ்வளோ ஹெவியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த கம்பெனிஸே சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு டிபி சார்ஜஸ் வந்து எல்லா கம்பெனிக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குமானா மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர டிபி சார்ஜஸ் மோஸ்ட்லி வந்து சிமிலராக இருக்கிறதுக்கு தான், அதாவது ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ மூலிமா உங்களுக்கு கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய, அதாவது உங்கள் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எதுவுமே வந்து ப்ரோக்கரேஜ் கிட்ட கிடையாது. டிமேட் அக்கௌண்ட் அப்படின்ற அந்த ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது பேங்க் அக்கௌண்ட் மாதிரி டிமேட் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அக்கௌண்ட் இருக்குது ப்ரோக்கரேஜ் உள்ளேயே, அதுதான் டிமேட் அக்கௌண்ட்டு. இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஐடி இருக்குது. இந்த ஐடி யூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்கரேஜை க்ளோஸ் பண்ணால் கூட சிடிஎஸ்எல் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த ஐடி மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களால் ரிட்ரைவ் பண்ணி இன்னொரு ப்ரோக்கரேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும்.
ஸோ இந்த இடத்துல brokerage சர்வீசஸோட மெயின் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை வாங்கி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க நிறையா அட்வைசரி சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு தேவையான யூஐ, அதாவது யூசர் இன்டர்ஃபேஸு, நீங்கள் பார்க்குற பட்டன்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எவ்வளோ தூரம் வந்து ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷனை நடத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் உங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணியும் உங்களுக்கு தருவாங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் அதர் ஸ்டேட்மெண்ட்ஸும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த ஒரு ஆப் மூலிமா தருவாங்க. ஆனால் எக்காரணத்து கொண்டும் உங்கள் ஃபண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ, அதாவது நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களோட ப்ரோக்கரேஜுக்கு ஒரு ஃபண்டு கொடுப்பீங்க இல்லையா, அந்த ஃபண்டை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனிக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. இந்த கம்பெனி வந்து யூஸும் பண்ண மாட்டாங்க. இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளைண்ட் ஆக்டிவ் பூல் அப்படின்ற மாதிரி ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அந்த ஒரு அக்கௌண்ட்டில் மட்டும்தான் இந்த ஒரு கிளைண்ட் அக்கௌண்ட்டோட ஃபண்டெல்லாம் இருக்கும். ப்ளஸ் உங்களோட ஸ்டாக்ஸ் எதுவுமே கூட அவங்க டச் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும். வீடியோவில் ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் அவங்களோட கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா, எக்காரணத்து கொண்டும் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. டிமேட் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, டிமேட் அக்கௌண்ட்டில் தான் உங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹோல்ட் ஆகிருக்கும். அந்த டிமேட் அக்கௌண்ட் ஐடி வச்சு நீங்கள் சிடிஎஸ்எல் வெப்சைட்டுக்கு போய் ஈஸியாக ரிட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் இதை தாண்டி உங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு 50,000மோ 1,00,000மோ வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாக் ப்ரோக்கர் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா, அப்போ அந்த ஃபண்டுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த ஒரு brokerage ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து அந்த brokerage ஆப்பில் உங்களோட பேங்க்கை வந்து இன்டெகிரேட் பண்ணியிருப்பீங்க. இந்த பேங்க்கில் இருந்து உங்களோட ஃபண்டை எடுத்து இந்த brokerage ஆப்புக்கு கொண்டு வந்துட்டு இதிலேருந்து தான் நீங்கள் ஸ்டாக்ஸை வந்து வாங்கி வித்துட்ருப்பீங்க. இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து கிளைண்ட்ஸு, அதாவது ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் சார்பாக ஏஞ்சலோனோ க்ரோவோ இந்த மாதிரியான கம்பெனிலாம் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, செபி ரூல் படி அவங்க செப்பரேட்டாக கிளைண்ட் பூல் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதில் தான் மேனேஜ் பண்ணணும். எக்காரணத்து கொண்டும் வேற ஒரு அக்கௌண்ட்டில் அவங்க மேனேஜ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கேள்வி வரும்னா, இந்த ஒரு brokerage சர்வீசஸ் நாளைக்கு இல்லாமல் போயிட்டேன்னா என்னோட பணம் என்ன ஆகும்? அதுக்கு தான் செபி வந்து இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ட் வந்து வச்சுருக்காங்க. இது மூலிமா எந்த ஒரு brokerage சர்வீசஸ் வந்து க்ளோஸ் பண்ணாலும் சரி, உங்களால் வந்து சர்டன் அமௌண்ட் வரையும் உங்களால் ரிட்ரை பண்ண முடியும். அப்படி நீங்கள் ஏதாச்சும் காம்பன்சேஷன் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா, செபி ஏற்கனவே வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்குலர் வந்து விட்டுருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷனும் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷனோட டீட்டெயில்ஸு, அதாவது இந்த லிங்க்கை வந்து இந்த வீடியோட கமெண்ட்டில் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட்டும் பண்ணி பாருங்கள். என்எஸ்சி மூலிமா நீங்கள் காம்பன்சேஷனாக 25 lakhs வரையும் வந்து வாங்க முடியும். இல்லை பிஎஸ்சி மூலிமா நீங்கள் காம்பன்சேஷனாக 15 lakhs வரையும் வாங்க முடியும். ஸோ ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு பணம் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதுக்குமே ஒரு சர்டன் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்றது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.